ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை ஸ்டைல் குக்கிங். அனைவருக்கும் உகாதி நல்வாழ்த்துக்கள். இந்த உகாதி ஸ்பெஷல் டேயில் நம்ம அறுசுவை கலந்த ஒரு பச்சடி தான் பண்ண போகிறோம். அதற்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன, எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மாங்காய் ரொம்ப சாப் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். வெல்லம் எடுத்திருக்கேன். புளி, வேப்பம்பூ, பிளாக் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். சால்ட், தண்ணி. ரொம்ப இதுக்கு கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவைப்படும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புளியை ஊற வச்சுக்க போகிறோம். ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக வார்ம் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு புளிக்கரைசல் சீக்கிரமாக கிடைக்கும். இந்த புளிக்கரைசலை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பச்சடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பச்சடி செய்கிறதுக்கு 6 விதமான இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம இந்த பச்சடி பண்ண போகிறோம். அந்த 6 வகையான இன்க்ரீடியன்ஸும் ஒவ்வொரு உணர்வுகளை குறிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த உகாதி நாளில் நம்ம இந்த 6 வகையான உணர்வோடு ஸ்டார்ட் பண்ணணுன்றக்காக தான் இப்படி ஒரு பச்சடி வந்திருக்குது. இப்போ இதில் மாங்காய் எதை குறிக்கிறது அப்படின்னா ஆச்சரியங்களை குறிக்குது. நெக்ஸ்ட்டு வெல்லம் ஆட் பண்ணிக்க போகிற கூடவே ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இனிப்பு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த வெல்லம் எதை குறிக்கிறது அப்படின்னா ரொம்ப வாழ்க்கையில் நடந்த சந்தோஷத்தை குறிக்கிறது. நெக்ஸ்ட்டு புளிக்கரைசல் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம நல்லா கரைச்சி வச்சுருக்க புளி எல்லாத்தையுமே புளிக்கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளி எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா வாழ்க்கையில் நடக்க போகிற சவாலான தருணங்களை இண்டிகேட் பண்ணுது. அதனால தான் நம்ம புளி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கூடவே இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. விஸ்கெல்லாம் யூஸ் பண்ணாமல் மோஸ்ட்லி கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வேப்பம்பூ ஆட் பண்ண போகிறோம். வேப்பம்பூ எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா வாழ்க்கையின் கஷ்டங்களை குறிக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இது நம்ம வாழ்க்கையோட கோபமான தருணங்களை இண்டிகேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். உப்பு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா வாழ்க்கையின் மீதான பற்று இண்டிகேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம இந்த 6 சுவையான பொருட்களையும் வச்சு நம்ம இந்த நாளில் பச்சடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க டேவை. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு தேவையான 6 வகையான இன்க்ரீடியன்ஸும் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு பச்சடி ரெடி ஆகியாச்சு. இந்த உகாதி நாளில் எல்லா உணர்வுகளும் கலந்த இந்த பச்சடியை செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணுங்கள். ஹாப்பியாக உகாதியை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் உகாதி நல்வாழ்த்துக்கள். நம்ம கோவை ஸ்டைல் குக்கிங் சேனலில் நிறையா ஃபெஸ்டிவல் ரெசிபீஸ், ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ், நான்வெஜ், வெஜ் ரெசிபீஸ் எல்லாமே நிறையா போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம கோவை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லோரும் எங்கள் வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.